கர்த்தர் இல்லாமல் கர்த்தரின் ஊழியமா? தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தரே பாவங்களை மன்னிக்கிறவர் என்பதை மனப்பூர்வமாய் விசுவாசியாமல், கர்த்தர் தரும் இரட்சிப்பின் அனுபவத்தை பெறாமல், கர்த்தரோடு ஜெபத்தில் நேரத்தை செலவிடாமல், கர்த்தர் எழுதி தந்த வேத புத்தகத்தை படித்து தியானிக்காமல், கர்த்தரின் ஆவியால் நிறையாமல், கர்த்தர் சொல்லிய எந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய ஊழியத்தை குறித்த தெளிவு இல்லாமல், நானும் ஒரு ஊழியக்காரன்தான் என்று சொல்லிக்கொண்டு வேதத்தை கையில் தூக்கி கொண்டு தனக்குள் ஆத்தும பாரம் இருப்பது போல் காண்பித்துக் கொண்டு ஊர் ஊராக அலைந்து மக்களை ஏமாற்றிக் கொண்டு வலம் வரும் கள்ள ஊழியர்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இவர்களுக்கும் கர்த்தருக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. இவர்கள் ஆட்டுத் தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் வந்தவர்கள் அல்ல, வேறு வழியாய் துணிகரமாய் நுழைந்த கள்ளர்கள். கனத்துக்குரிய கர்த்தரின் பெயரை தந்திரமாய் பயன்படுத்தி காசு பணத்துக்காக, வசதி வாய்ப்புக்காக, பேர் புகழுக்காக வாழ ஆசைப்பட்டு அவரது உள்ளத்தை நோகடிக்கும் கள்ள ஊழியர்கள். கர்த்தருடைய ஜனங்கள் இதை குறித்து ஆவியில் விழிப்படைந்து எச்சரிக்கையாய் இராதவரை அநேகரை மோசம்போக்கின இவர்கள் இன்னும் இருளின் ராஜ்யத்துக்கு ஆட்களை சேர்க்கும் பணியில் தீவிரமாய் செயல்படத்தான் செய்வார்கள். வேதத்தின் வெளிச்சத்திலும் ஆவியானவரின் அபிஷேகத்திலும் இருந்து இவர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். இக்கடைசி நாட்களில் கர்த்தர் இல்லாமல் கர்த்தருடைய வேலையைச் செய்யும் இப்படிப்பட்ட கள்ள ஊழியர்களை குறித்து கவனமாயிருப்போமாக. ரிவைவல் ராபர்ட்.